அன்பின் ஆண்டவரே, குடும்ப சமாதானத்திற்காக உம்மிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எல்லோரும் ஞானமாக உற்சாகமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசி ஒருவரை ஒருவர் மன்னிக்க தாங்க உதவி செய்ய கிருபை தாரும். யாரெல்லாம் ஆண்டவரை கடன் பிரச்சனைகளிலே இருக்கிறார்களோ அவர்கள் அவைகளிலிருந்து விடுபடும்படியாக நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரை தேர்வெழுதுகிற மாணவ மாணவிகளுக்காக செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவியும் ஞாபக சக்தியும் நல்ல உடல்நலத்தை கட்டளையிடுவீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற துணைகளை, கடவுளுக்கு பயப்படுகிற நல்ல வரன்களை கட்டளையிடும். மனமுறிவு விவாகரத்து நிலையில தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய நீர் உதவி செய்தருளும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்மை கொடுமை இவைகளுக்கெல்லாம் நீர் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்தருளும். வியாதியிலே மரண படுக்கையிலே இருப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பூர்ண சுகத்தையும் மரண படுக்கையும் இயேசுவே மாற்றி போடும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். பில்லி சூனியங்கள், கட்டுகள், மரண பயத்தில் இருக்கிறவரை இயேசுவின் நாமத்தினால விடுதலை தருவீராக. பாரம்பரிய சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போவதாக. வேலை செய்வர்களுக்கு வேண்டிய பலனை தாரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை நீர் கட்டளையிடும். தொழிலில் அபிவிருத்தியை கட்டளையிடுவீராக. பயணம் செய்கிறவர்கள் பொறுப்போடும் பாதுகாப்போடும் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் வேகமாய் செல்லாதபடி ஆண்டவரே அவர்கள் ஹெல்மெட் அணிந்தும் சீட் பெல்ட் அணிந்தும் வாகனங்களை இயக்க கிருபைத்தார். நாட்டை ஆளுகை செய்கிறவர்கள் பாரபட்சம் இல்லாமல் நீதியோடும் நேர்மையோடும் லஞ்சம் இல்லாமல் ஆட்சி செய்ய நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளங்களையும் தொண்டு நிறுவனங்களையும் நீ ஆசீர்வதியும். வேதம் சொல்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உமது முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நீர் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய தேசத்தையும் குடும்பங்களையும் தனிப்பட்டவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.